ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிசி நோட். ஸோ ஆல்ரெடி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே ஒரு பாலிசி நோட் வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் அண்ட் பிடிஎஃப் ஆல்சோ டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட். ஸோ நமக்கு மெயினாக வந்து கொஷின்ஸ் ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாலிசி நோட்ஸ், அப்புறம் சோஷியல் வெல்ஃபேரு, எஜுகேஷன். ஸோ இதுலேருந்து தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அது போக என்விரான்மெண்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது இந்த ஹெல்த் பாலிசி நோட்டில் தான். கிட்டத்தட்ட 572 பேஜஸ் இருக்குது டோட்டலாக. ஓகேவா? ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு 110 ஓகேவா 110 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதில் கம்ப்ளீட்டாக சுகாதாரம் ரிலேட்டடாக தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குதோ எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ், எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குரூப் 1க்கு மட்டும் இல்லை, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஸோ குரூப் 4க்குமே பாலிசி நோட்ஸ்லேருந்து ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம்ல, அதிலேயே கவர் ஆகும் அப்படின்னா எஸ் கவர் ஆகும். பட் நமக்கு வந்து அது வந்து அங்கங்கே நம்ம படிக்கிறதுக்கும் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் டெலிகிராமில். ஓகே. ஸோ ஓகே ஃபைன். வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7.21 கோடி. ஓகேவா? ஸோ இது வந்து 2011 சென்சஸ். அதுக்கப்புறம் சென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எடுக்கலை, வேறு சோர்சஸ் மூலமாக தான் எவ்வளோ மக்கள் தொகை அப்படிங்கிறதுலாம் இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் 8 crore தாண்டி இருக்கும். ஓகேவா மக்கள் தொகை? பட் அது வந்து அஃபிஷியல் டேட்டா நமக்கு இன்னும் கிடையாது, ஏன்னா சென்சஸ் எடுக்காதனால. ஓகே 2011 சென்சஸ் படி நகர்ப்புறத்தில் மக்கள் தொகை எவ்வளவு இருக்குது அப்படின்னா 48.40%. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 51.60% இருக்குது. ஸோ 2025க்குள்ளே தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 8.5 crore இருக்கும். அதாவது இந்த 2025ல் 8.5 crore இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருந்துச்சு 2011 சென்சஸ் படி. ஆல்மோஸ்ட் நம்ம அதை ரீச் ஆகிருப்போம். இப்போ அடுத்தது தமிழ்நாட்டோட பொது சுகாதார சட்டம் பார்த்தீங்கன்னா 1939 கொண்டு வரப்பட்டுச்சு. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு எப்போ நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா இந்த COVID-19 டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் டெய்லியும் இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. அடுத்தது தமிழ்நாட்டில் 3 அடுக்கு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? லாஸ்ட் ஒரு 5 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தமிழ்நாடு 3 அடுக்கு அமைப்பு அப்படின்னா சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல், ஓகேவா மருத்துவமனை. செகண்டு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள். தேர்டு வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சமூக சுகாதார நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டல்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ். அடுத்தது தமிழ்நாட்டின் மருத்துவ நிறுவனங்கள் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1997 கொண்டு வரப்பட்டுச்சு. மருத்துவ சுற்றுலாவின் மையம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுனா சென்னை தான். ஸோ சென்னை பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, மருத்துவ சுற்றுலாவின் மையம். அது போக வங்கிகளின் தலைநகரம் இப்படியெல்லாம் அழைக்கப்படுறது எது தான் அப்படின்னா நம்ம சென்னை தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது 1994 ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்ப்பரேஷன். அடுத்தது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், CMCHIS. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல்வரின் காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது இல்லையா, அதுதான் சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுதான் CMCHIS அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23 ஜூலை 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து 2012 வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது கலைஞர் பீரியட்லேயே கொண்டு வரப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 2012 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் தான் வந்து இது வந்து Jan 2022 இதை தொடங்கியிருப்பாங்க, இந்த அமௌண்ட் கொடுக்குறது எல்லாமே. ஸோ இது Jan 2022 27 வரைக்கும் இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பீரியட் வந்து இருக்குது. அப்போ அது கேட்கலாம் எவ்வளோ இயர்ஸுக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு.
ஸோ இதை வந்து இப்போ எது கூட இணைச்சிருக்காங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கூட இணைச்சிருக்காங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2018 செப்டம்பர் 23. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் நிறைய டைம் பார்த்துருப்போம் இந்த ஸ்கீம், பர்டிகுலர் ஸ்கீம் அப்படிங்கிறது வித் இயரோட. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ இது வந்து ஆகஸ்ட் 5, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கிருஷ்ணகிரியில் சாமனப்பள்ளி அப்படிங்கிற பிளேஸில். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்களான இந்த சுகர், ப்ரெஷருக்கெல்லாம் வயது முதிர்ந்தவங்களுக்கு வீடு தேடி போய் அவங்களுக்கு செக் பண்ணி டேப்லெட்ஸ் கொடுக்கறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் ரீசெண்டாக வந்து யுனைடட் நேஷன்லேருந்து அவார்ட் கொடுத்துருப்பாங்க 2024க்கான அவார்டு. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது இந்த ஸ்கீம். இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. ஸோ இந்த திட்டம் டிசம்பர் 18, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ஆக்சிடெண்ட் ஆனவங்களை ஹாஸ்பிட்டலில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 48 ஹார்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 1 lakh அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் 2025-26 பட்ஜெட்டில் வந்து அதை 2 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே மாதிரியே ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கேஷ்லெஸ் ஆக்சிடென்டல் ஸ்கீம் சம்திங் என்னவோ. ஓகேவா? அது பார்த்தீங்க அப்படின்னா May 5, 2025 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 12 daysக்குன்னு நினைக்கிறேன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் சேர்த்து. பட் அதுக்கு கேஷ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs அவ்வளோ அமௌண்ட் வர்ற வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த ஸ்கீமோட ஒரு ரெப்ளிகா அப்படின்னே அதை சொல்லலாம். ஸோ அதை பற்றின கொஷின் வந்து அப்கமிங் எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். ஸோ இது எப்போது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1987 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான அந்த இதில் வந்து ஒரு 14,000 ப்ளஸ் ஒரு 4,000 அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த 14,000 வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க கேஷு. ஓகேவா? ஸோ 4,000 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2,000 சொல்லி 2 கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கிட் கொடுக்குறது அந்த குழந்தை நலப்பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2014 கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டன். ஸோ டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் கொஷினுங்க. லாஸ்ட் 5 years ஆகட்டும் அது ரிப்பீட்டாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 2014 தான் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது என்ன அப்படின்னா உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்கானது அந்த உறுப்பு தானம் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இந்த டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது. ஸோ உறுப்பு தான தினம் எப்போனா August 13. அண்ட் இந்த உறுப்பு தானத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 yearsஆகவே இதில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா UNIATF ஐக்கிய நாடுகளின் ஊடாடும் பணிக்குழு விருது அப்படிங்கிற விருது 2024 மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 செப்டம்பர் 2024 யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க நியூயார்க்கு அங்கே வச்சு நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதற்காக மக்களை தேடி மருத்துவத்துக்கு இந்த விருது கொடுக்கப்பட்டது அப்படின்னா இது ஒரு புதுமையான முறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமான செயல்பாடாக இருக்குது. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூஎன்னாலேயே இது வந்து பாராட்டப்பட்டு விருது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது தமிழ்நாடு குடும்ப நல இயக்ககம். ஸோ 1917 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. டான்சாக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. ஸோ இது வந்து 1994 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ நமக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக எய்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சென்னையில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இயர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க, சயின்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா TNSBCS. ஸோ இது என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்வை இல்லாதோருக்கான அதை வந்து கட்டுப்படுத்தும் ஒரு திட்டம் தான். ஸோ இது எப்போனா 1996 ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 100% ஃபுல்லி சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ மத்திய அரசு தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் பிளைண்ட்னஸ்
ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு ஸ்டேட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னா நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பார்வை குறைபாடு கட்டுப்பாட்டு திட்டத்தை தொடர்ந்து தான் தமிழ்நாட்டில் 96ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நேஷ்னல் லெவலில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1976ல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெண்டுமே வந்து எப்போ இதை ஒழிக்கிறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்கன்னா 2025 தான். ஸோ ஆஸ் வெல் அஸ் குளோபல் டார்கெட், ஸோ யூஎனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள இந்த காசநோயை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. அடுத்தது நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், ஸோ தேசிய மனநல சுகாதார திட்டம் அப்படிங்கிறது 1982ல் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகே, 1982. இது கூட ரிலேட்டடாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போனா October 10 உலக மனநல தினம். ஓகேவா, October 10. அடுத்தது நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2005 April 12 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2013ல் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இந்த நேஷ்னல் ரூரல் ப்ளஸ் அர்பன் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரூரல் ஹெல்த் மிஷன் எப்போ 2005, ஸோ அதுக்கப்புறம் அர்பன் ஹெல்த் மிஷன் 2013, ரெண்டையும் மர்ஜ் பண்ணி தேசிய சுகாதார இயக்கம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி, ஸோ இதுவும் April 12, 2005 அந்த ரூரல் ஸ்கீம் கொண்டு வந்தப்பவே இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது ஆஷா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஒரு 2 times கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டிருந்தாங்க. அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆஷா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஆஷா பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சத்துணவு கூடங்களில் வேலை புரிகிறவங்க. ஸோ இந்த வந்து 2005-06 அந்த பீரியடில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்தது நகர்ப்புற நலவாழ்வு மையம் நிறுவ அறிவிப்பு அப்படிங்கிறது 7 May 2022 அறிவிக்கப்பட்டு 6 June 2023 செயல்பாட்டுக்கு வந்துச்சு. நகர பொது சுகாதார ஆய்வகம், ஸோ இந்த நகர பொது சுகாதார ஆய்வகம் எந்த நிதி ஆணையத்தின் கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னா 15வது நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேரில் நிறுவப்பட்டது தான் நகர பொது சுகாதார ஆய்வகம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 15வது நிதி ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2017 அமைக்கப்பட்டிருக்கும். பட் இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2020-25 அப்படிங்கிறது. ஸோ எப்பயுமே ஒரு 3 years முன்னாடியே வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது இல்லையா, அதோட தலைவராக அரவிந்த் பணக்காரியா அவர்கள் இருக்காங்க. அண்ட் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம், ஓகேவா, RBSK அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தேசிய அளவிலான குழந்தைகளுக்கான ஹெல்த் ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம் தான். February 2013 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பால் அப்படின்னு வந்தாலே குழந்தைகள் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நகர்ப்புற சுகாதார ஊட்டச்சத்து தினம் எவ்ரி மந்த்து வெனஸ்டே. ஓகேவா, எவ்ரி மந்த்தும் இது வந்து அந்த ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கிறது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஊட்டச்சத்து தினத்தோட ஒரு நோக்கமாக இருந்திருக்கும். அண்ட் அது வந்து எந்த டேவை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வெனஸ்டே தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. அடுத்தது மகிழா ஆரோக்கிய சமிதி, ஸோ இது வந்து இந்த நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் கீழே வந்து கொண்டு வரப்பட்டது தான். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா, சுய உதவிக்குழு மூலமாக மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மகிழா ஆரோக்கிய சமிதியோட நோக்கம். MAS அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஃபார்ம் ஆல்சோ பார்த்துக்கோங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் 1989 தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா SBI கூட சேர்ந்து மர்ஜ் பண்ணது எப்போ அப்படின்னா 1992. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ULM, தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிறது 2012-13 பீரியடில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது சஞ்சீவினி, ஸோ தொலைதூர மருத்துவ சேவை. ஸோ இது வந்து கோவிட் டைமில் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2018-20 பீரியடில் 54 இருந்துச்சு. ஸோ இந்த
பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார் மெட்டர்னல் அந்த மகப்பேறு பிறப்பின் போது அந்த இறப்பு வீதம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1 லேக்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக 2024-25 பீரியடில் இது 40.6 வந்து கம்மியாயிருக்குது 1 லேக்குக்கு. அடுத்தது பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரிவ அபியான் அப்படிங்கிறது ஜூன் 9, 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இதுவுமே இந்த கர்ப்பிணி பெண்களுக்காக மற்றும் அந்த சிசுக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அடுத்தது ஜனனி சுரக்ஷா யோஜனா JSY அப்படின்னு சொல்லுவாங்க. 2005 ஏப்ரல் 12 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது கர்ப்பிணி தாய்மார்களுக்கானது. டெலிவரி டைம்லையும் போஸ்ட் டெலிவரி கேர், ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் அவங்கள வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா. அதே மாதிரி ஜனனி ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் JSSK அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 1, 2011 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இது வந்து பிரசவம் வந்து ஹெல்த் சென்டர்ஸில் இலவசமாக பார்ப்பாங்க. அது போக அந்த டைமில் மெடிசின்ஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், பிளட் ஆகட்டும், என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம். ஸோ இதில் வந்து அந்த குழந்தைங்களை கேரி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் கிட் கூட கொடுப்பாங்க. ஓகே, ட்ராப் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட கொடுப்பாங்க. அடுத்தது இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 2020 13 குழந்தைகள் 1000 பேருக்கு. ஓகேவா? ஸோ அப்போவே பார்த்தது வந்து மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து மகப்பேறு டைமில் வந்து தாய் இறப்பு விகிதம். ஓகே, இது வந்து குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 13. 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் 32,000 குழந்தைகளுக்கு 32 பேர் இறக்குறாங்க. தமிழ்நாட்டில் 13 பேர். ஆரம்ப கால குழந்தை பருவ வளர்ச்சி, ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஸோ அதுக்காக நமக்கு கொஷின்ஸ் ஏதாவது கேட்கணும் அந்த மாதிரினா அதுக்கான உதவி மைய நம்பர் பார்த்தீங்கன்னா 102. ஸோ குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1098. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து மனநல ரிலேட்டடாக ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற டைமில் இந்த 14416 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லக்ஷயா ஸ்கீம் அப்படிங்கிறது 2017 டிசம்பர் 11 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் லக்ஷயா. ஸோ இது எதற்கானது அப்படின்னா இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லேபர் ரூம்ஸ் அண்ட் மெட்டர்னிட்டி ஆப்ரேஷன் தேட்டர். ஸோ இந்த பிரசவ அறை இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ரேஷன் தேட்டர் அதோட குவாலிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் லக்ஷயா. 2017 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் PVTG, ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 75 பர்டிகுலர் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா தோடர், கோத்தர், குறும்பர், இருளர், பனியர், காட்டுநாயக்கர். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் பர்டிகுலர்லி வல்லபிள் ட்ரைபல் குரூப்புக்கு கீழே வர்றவங்க. அண்ட் எதுக்காக இந்த ட்ரைபல்ஸை சம்மந்தம் இல்லாமல் ஹெல்த்து ஸ்கீமில் பார்க்குறோம் அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த ட்ரைபல்ஸ்க்கு வர நோய் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினோபதி அப்படிங்கிற ஒரு மரபணு நோய், ஜெனட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு டிசீஸ். ஸோ இதுக்காக ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அந்த திட்டத்தை எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2021 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹீமோக்ளோபினோபதி அப்படிங்கிறது பிளட் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம் தான், ஜெனட்டிக்கல் டிசீஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு பாதம் பாதுகாப்பு திட்டம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த சுகர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து காலில் புண்ணு வந்து காலை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எதுவும் போகாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது தான் இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம். ஸோ இது வந்து அக்டோபர் 28, 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். 28/10/2024. அடுத்தது அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை. ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ காஞ்சிபுரத்தில் தான் இந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. சீக்கிரம் தொடங்கிடுவாங்க. அடுத்தது ஒருங்கிணைக்கப்பட்ட புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை திட்டம் OCS அப்படிங்கிறது நவம்பர் 22, 2023 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுருச்சு. அடுத்தது புன்னகை திட்டம். ஸோ இந்த திட்டம் பள்ளிகளில் பல் பாதுகாப்பு திட்டம். ஓகேவா? 12 மார்ச் 2023 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டென்டல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் அது வராமல் ப்ரிகாஷன் முன்கூட்டி அந்த வருமுன் காப்போம். ஸோ அந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறது தான் இந்த புன்னகை திட்டம். 2023 12 மார்ச். அடுத்து காது கேளாமை சேவை நடைமுறை. இதில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2nd பிளேஸில் இருக்காங்க. காது கேட்காதவங்களுக்கு
சிறந்த முறையில் சேவை பண்ணுறது. மனநல பராமரிப்பு சட்டம் 2017, வீடற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலன் காப்பதற்கான தமிழ்நாடு மாநில கொள்கை மற்றும் செயல் திட்டம் 2024. ஓகேவா. கல்லீரல் அலர்ஜிக்கான தேசிய அளவிலான கட்டுப்பாட்டு திட்டம் 2018. ஓகே. அடுத்தது ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் தொற்று ஒழிக்க இலக்கு பார்த்திங்கன்னா 2030 வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும், இல்லைனா மறந்துடும். அடுத்தது 15th ஃபினான்ஸ் கமிஷன் இருந்துச்சு இல்லையா, அதில் சுகாதார மானியம் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 4236 கோடி கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அமௌண்ட் பார்த்துக்கோங்க, 4236. ஓகேவா. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். ஸோ இது வந்து லெபார்ட்ரிஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறதெல்லாம். ஓகேவா. அந்த லேபில் போய் நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அண்ட் இது 5 February 2024 கன்னியாகுமரியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. 5 Feb ஐ திங்க் தொல்லவிளை அப்படிங்கிற பிளேஸ் கன்னியாகுமரியில், அங்கே வச்சு தான் இந்த மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படிங்கிற திட்டம் 5 February 2024 ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். மக்கள் தொகை சுகாதார பதிவேடு அப்படிங்கிறது November 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஒரு பர்டிகுலர் கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க அந்த பதிவு பண்ணி. ஸோ அது மூலமாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். அடுத்தது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன், ப்ளெக்ஸ் சிகிச்சை. ஸோ ப்ளெக்ஸ் சிகிச்சை எதற்கானது அப்படின்னு கேட்கலாம். எலி பசை உட்கொண்டோருக்கான பிளாஸ்மா மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இந்த சூசைடல் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணுறாங்க, தெரியாமல் குழந்தைங்க வந்து இந்த எலி பேஸ்ட் எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிளாஸ்மா மாற்று சிகிச்சை பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு சிகிச்சை தான் ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது 2022 கொண்டு வந்திருப்பாங்க. தேசிய தர உறுதி நிர்ணய திட்டம் 2013. அடுத்தது லக்ஷயா திட்டம் 2018. ஓகேவா. அப்போவே 2017 பார்த்துருப்போம். அண்டு இல்லை 2018 கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணதாக இருக்கலாம் மேபி. ஸோ ரெண்டுமே வந்து அந்த இதில் இருந்தது தான், இயர் ஆல்சோ பாலிசி நோட்டில் இருந்தது தான். ஃபைன். மகப்பேறு அறைகள், மகப்பேறு அறுவை சிகிச்சை அரங்குகளோட தரம் உயர்த்துறதுக்கானது அப்போவே பார்த்தோம் இல்லையா. June 2024 குவாலிட்டி டர்பன் அறிக்கை, சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ஸோ லக்ஷயா சான்றிதழ் அதிகம் பெற்ற மாநிலம் எதுனா தமிழ்நாடு. ஓகே. 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க லக்ஷயா. அடுத்தது மஸ்கான். ஸோ இந்த மஸ்கான் அப்படிங்கிற திட்டம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு குழந்தை மருத்துவ சேவைகளின் தர உறுதியை நிர்ணயம் செய்வதற்கான ஒரு திட்டம் தான். ஸோ இது 12 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தைகளுக்கானது. September 17, 2021 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆல்ரெடி பார்த்தது. இந்தியாவோட டார்கெட் 2025, யூஎனோட டார்கெட் 2030. காசநோய் இல்லாத தமிழ்நாட்டு இலக்கை அடைய எத்தனை பில்லர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 பில்லர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேவா. நோய் கண்டறிதல், சிகிச்சை அளித்தல், கட்டமைத்தல், நோயை தடுத்தல். அடுத்தது நிக்ஷய் போஷன் யோஜனா அப்படிங்கிறது 1 April 2018 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து டைரக்ட் பெனிஃபிஷியரி ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அக்கௌண்ட்டில் வந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது போட்டு விடுவாங்க. ஓகே. ஸோ அதன் மூலமாக காச நோயாளிகள் வந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை வாங்கி சாப்பிட்டு அவங்க ஹெல்த் ஆகிக்கலாம். அதுக்கானது தான் இந்த நிக்ஷய் போஷன் யோஜனா அப்படிங்கிற திட்டம். தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம். ஆக்சுவலாக இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 500 rupees கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 2024 1000 rupees ஆக்கியிருக்காங்க. தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் பார்த்திங்கன்னா 1955 தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேறு நேம் வச்சுருப்பாங்க. அதோட நேமை வந்து 1983 தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஸ்பாஷ் லெப்ரசி அவேர்னஸ் கேம்பெயின் அப்படிங்கிறது 2017 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன்படி ஸ்பாஷ் தொழுநோய் விழிப்புணர்வு வாரம் வந்து January 30 February 15 வரைக்கும் அந்த விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுது. மருத்துவ கல்வி இயக்ககம் 1966 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் அப்படின்னு சொல்லி இதை எப்போ பெயர் மாற்றினாங்கன்னா 26/10/2023. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமை ரத்து பண்ணணும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தான் MBBS சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பரிந்துரை அழைச்ச ஒரு குழு எது அப்படின்னா AK ராஜன் அவர்களோட குழு தான். 5 June 2021 வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது
நீட்டில் ஓகேவா நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் எம்பிபிஎஸ் சீட்டில் கொடுப்பாங்க. ஸோ இதை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா பி கலையரசன் அவர்கள் தலைமையிலான குழு. அப்போ ஏகே ராஜன் குழு எதுக்கு, கலையரசன் குழு எதுக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அண்ட் செவிலியர், மக்கள் தொகைக்கு எவ்வளவு செவிலியர் இருக்கணும்னா எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1000 மக்கள் தொகைக்கு 1.7 செவிலியர் அப்படிங்கிறது இருக்காங்க. பட் WHO இதுபடி 1000 பேருக்கு 3 பேர் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே கம்மியாக தான் இருக்காங்க. அடுத்தது டிரான்ஸ்டன். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது விடியல் கைபேசி அப்படிங்கிற ஒரு ஆப்பு. ஸோ இது எதற்கானது அப்படின்னா தமிழ்நாட்டில் உறுப்புகளை பதிவு செய்வதற்கான ஒரு ஆப் தான் இந்த விடியல் கைபேசி. அடுத்தது ஒருங்கிணைந்த அத்தியாவசிய ஆய்வக சேவைகள் திட்டம். ஸோ இதுதான் மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படிங்கிறது பார்த்தோம்ல, சேம் அதே ஸ்கீம் தான். 5 February 2024. அடுத்தது பிரதான் மந்திரி நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம். ஸோ இது April 7, 2016 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தான் இந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ்க்காக. தமிழ்நாடு சுகாதார செயலி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இது வந்து 27 September 2021. ஸோ ரொம்ப முக்கியமானது. 27 September 2021 தான் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். ஸோ இதில் வந்து ABHA அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் பேஷண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் சட்ட மருத்துவ தரவை இணைய வழியில் பதிவேற்றம் செய்கிறதுக்காக MED-LEAPR அப்படிங்கிற ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த வெப்சைட்டோட நேம். அடுத்தது முதியோர் நல மையம். ஸோ இதில் வந்து தேசிய அளவில் நம்ம தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸில் இருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் கிண்டி இருக்குது. அண்டு 25 February 2024 வந்து இந்த முதியோர் நல மையம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, தேசிய முதியோர் நல மையம். அண்ட் செகண்ட் பிளேஸ் கிடையாது. ஃபஸ்ட்டாக நியூ டெல்லியில் எய்ம்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்டாக வந்து கிண்டியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994. கருத்தரிப்புக்கு முந்தைய பிரசவத்திற்கு முந்தைய நோய் கண்டறிதல் நுட்பம் பாலியல் தேர்வு தடை சட்டம் 1994. PNPDT ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 1994 ரொம்ப முக்கியமானது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தனியார் மருத்துவமனை திருத்த சட்டம் 2018. வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம் 2022. அடுத்தது குழந்தை பாலினம். தமிழ்நாட்டில் 2022 936 இருந்திருக்கு. அண்ட் 2024 938 இருக்குது. ஓகேவா? சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ இதுக்குன்னு தனித்துறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதோட 100வது ஆண்டு எப்போ நிறைவு ஆகுது அப்படின்னா 2022 நிறைவடைஞ்சிருக்கு. கேட்கலாம். நகர்ப்புற நலவாழ்வு மையம் 6 June 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதயம் காப்போம் திட்டம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவம் திட்டம் 10 July 2023. ஸோ 30 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இப்போ கிட்னி ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் 9 January 2024 திருவள்ளூரில். ஸோ இந்த ஒர்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக போய் டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அதனால் அவங்க கம்பெனிஸ்க்கே போய் இந்த ப்ரெஷர் சுகரெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் திருவள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் 4 November 2023. ஸோ இதன்படி ஒரு 8 கிலோமீட்டர் நடைபாதை அப்படிங்கிறது அமைச்சு அதில் நடக்கிறது தான் இந்த திட்டம். ஸோ வாக்கிங் போகிறது நல்லதில்லை, ஹெல்த்துக்கானது, அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. புற்றுநோய் கண்டறியும் திட்டம் 22 November 2023. ஸோ இது வந்து ஈரோடு, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, ராணிப்பேட்டையில் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாதம் பாதுகாப்போம் 28 October 2024. ஸோ நீரிழிவு நோய் அவங்களுக்கானது. தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு சட்டம் தமிழ்நாட்டில் 2007 கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டம். அண்ட் இதுக்கான ஒரு சட்டம் வந்து 2003 கொண்டு வந்திருக்காங்க. பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம். ஸோ 2009 6th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் இது.
டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். ஸோ இது வந்து 15 செப்டம்பர் 2006. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1987லேயே கொண்டு வந்துருவாங்க. பட் இதுக்கு முத்துலட்சுமி அவங்களோட பெயரை சூட்டினது வந்து 2006. ஸோ 2 டேட்லேயும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அந்த மகப்பேறு நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது 87ல் கொண்டு வந்துடுவாங்க. அவங்க முத்துலட்சுமி அவங்க பேரை சூட்டினது 2006ல். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 18,000 அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படின்னா 14,000 வந்து கேஷு, ஃபஸ்ட்டு 6,000, செகண்ட் திருப்பி 6,000, அடுத்தது ஒரு 2,000 கொடுப்பாங்க. அடுத்தது வந்து 4,000க்கான ஊட்டச்சத்து பெட்டகம் 2,000 2 இதாக வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு பெனிஃபிஷியரி ஸ்கீமும் பிரதான் மந்திரி மாத்ருவ வந்தன யோஜனா 2.0வும் இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க 2025ல். மாதவிடாய் கால சுகாதார திட்டம் இது வந்து 10லேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கானது. 2011ல் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. தடுப்பூசி திட்டம். ஸோ இதில் வந்து 11 வகை தடுப்பூசி வந்து இருக்குது. குழந்தைங்களுக்கு, அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு 11 வகை தடுப்பூசி போடுவாங்க. ஸோ ஈவின் அப்படிங்கிறது இந்தியாவில் தடுப்பூசி இருப்பு வெப்பநிலை தரவுகளை கண்காணிப்பதற்கான வலைதளம் தான் இந்த ஈவின் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து UNDP ப்ளஸ் தமிழ்நாடு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஈவின் வலைதளம் வச்சுருக்காங்க. ஸோ அக்டோபர் 2019ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி யூவின் பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 பீரியடில் தமிழ்நாட்டில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யூவின், கோவின், ஈவின் அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து ஜூவின் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த விலங்குகள் கடி அதுக்கான மருந்து இருப்பை கண்காணிக்கிறதுக்கு. ஓகேவா. அடுத்தது அனைவருக்கும் நலவாழ்வு திட்டம் 2016ல். மக்கள் நலவாழ்வு குழு ஸோ ஜன் ஆரோக்கிய சமிதி 2023ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் 1999. ஸோ இது எப்போ புதுப்பொலிவு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 செப்டம்பர் 29ல் சேலம் வாழப்பாடியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அகெயின். ஒருங்கிணைந்த சுகாதார தளம் 1 ஏப்ரல் 2021. பருவநிலை மாற்றம் மற்றும் மனித ஆரோக்கியத்திற்கான மாநில செயல் திட்டம். ஸோ இது அக்டோபர் 29, 2024ல் இந்திய அரசால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். பெரியம்மை உலக அளவில் ஒழிப்பு எப்போ அப்படின்னா 1980. ஓகே, ரொம்ப முக்கியமானது. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் 1969. பிறப்பு பதிவு சட்டம் 1969ல் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் அப்படிங்கிறது 2000ல். ஓகேவா. ஸோ இதில் ஒரு திருத்தம் அப்படிங்கிறது 2023 ஆகஸ்ட் 11ல் பண்ணியிருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். ஸோ முதல்ல அமல்படுத்தின நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1952ல் கொண்டு வந்திருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது 1956. ஸோ நம்ம இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக இந்த குடும்ப கட்டுப்பாட்டில் யார் தான் இருக்கான்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டோட கருவள விகிதம் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2.1%. குடும்ப நல திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1977ல் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஒரு பெண் தனது இனப்பெருக்க வயதான 15 to 49 வயதுக்குள்ளே பெற்றெடுக்கும் குழந்தைகளின் சராசரி எண்ணிக்கையை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கருவள விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய சுகாதார கொள்கை 2017ல் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. ஸோ வாசெக்டமி இருவார விழா அப்படிங்கிறது நவம்பர் 21லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த விழா நடக்குது. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது யாருன்னா திருமூலர். ஸோ ஹோமியோபதி 1719ல் 1790ல் ஜெர்மனியை சேர்ந்த சாமுவேல் ஹனிமேன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹோமியோபதி அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ ஹோமியோபதி தினம் எப்போன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ரீசனாக முடிஞ்சிச்சு. மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. தமிழ்நாடு இந்திய மருத்துவக் கழகம் 1983ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். ஸோ இது வந்து TNHSRP அப்படின்னு சொல்லியே கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து உலக வங்கி நிதி உதவி பண்ணுறாங்க. எவ்வளவு அமௌண்ட் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 3248.67 கோடி. ஸோ இதில் உலக வங்கி தமிழ்நாடு ரேஷியோ எவ்வளோனா வேர்ல்டு பேங்க் வந்து 70%, தமிழ்நாடு 30% போடுவாங்க. இதோட செயல்பாட்டு காலம் 5 ஆண்டுகள் 2019லேருந்து 24 வரைக்கும். ஸோ உடல் நலம் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் எத்தனாவது கோலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது கோலாக இருக்குது ஹெல்த்து. தற்கொலை தடுப்பு திட்டம். ஸோ இதுக்கான தொலைபேசி எண் 104.
தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் அப்படிங்கிறது TNHSP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையோட கடனுதவி மூலமாக நடக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரிப்பீட்டடாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 2016 இருந்து 28 ஜூலை 2024 வரைக்கும் இதோட டைம் பீரியட். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் எத்தனை இயர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 8 இயர்ஸ்னு வரும். பட் ஐ திங்க் கீ ஆன்சரில் 7 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னா 1633.75 கோடி அப்படிங்கிறது தான். அண்ட் இதில் வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா 85-15 அப்படி தமிழ்நாடு 15%, ஜப்பான் வந்து 85% போடுவாங்க. அடுத்தது 108 இலவச ஆம்புலன்ஸ் சேவை 15 செப்டம்பர் 2008 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு கலைஞர் பீரியடில். அண்ட் இலவச தாய் சேய் நல ஊர்தி சேவை அப்படிங்கிறது ஸோ அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 102. இலவச அமரர் ஊர்தி சேவைக்கான நம்பர் 155377. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் 18 டிசம்பர் 2021 வந்து தொடங்கினாங்க. அண்ட் ₹2 lakhs வரைக்கும்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் தான். தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை 5 ஆகஸ்ட் 2011 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம் 2006. தமிழ்நாட்டில் நிக்கோட்டின் குட்கா ஸோ இதுக்கு எப்போ தடை விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 23 மே 2013. ஸோ இந்த நிக்கோட்டின் குட்கா மட்டுமல்ல, அந்த போதைப்பொருள் ரிலேட்டடான எல்லா பொருட்களுக்கும் தடை விதிக்கப்பட்ட தினம். மாநில உணவு பாதுகாப்பு குறியீடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2nd பிளேஸில் இருக்கும். முதல்வர் மருந்தகங்கள் இது வந்து 24 பிப்ரவரி 2025 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதன் மூலமாக மலிவு விலையில் மருந்துகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 1000 மருந்தகங்கள் அப்படிங்கிறது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் 1 ஜூலை 1994 தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு ஊட்டச்சத்து பெட்டகம். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆல்சோ பார்த்துருப்போம் 1994. ஸோ இதில் வந்து இந்த HIV எய்ட்ஸ் பாதிப்புக்குள்ளானவர் மத்தியில் 95-95-95க்கான இலக்கை 2026 அடைகிறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 95-95-95 அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு 95 வந்து எய்ட்ஸ் பாதிப்புள்ளவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறது வந்து அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி அவங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது செகண்ட் 95. ஸோ தேர்ட் 95 வந்து அதுலேருந்து சரியாயிட்டு இருக்கிறது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த இலக்கு அடைகிறதுக்கு தான். ஸோ அதை பற்றி அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக. ஸோ 2026 இலக்கு. அடுத்தது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1987. ஸோ இதுதான் வந்து பாலிசி நோட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். இம்பார்ட்டன்ட் கிடையாது, தமிழ்நாட்டில் ஹெல்த் ரிலேட்டடாக இப்போ வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை படித்தாலே போதும். ஓகேவா? எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட முடியும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.